அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏகிரனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஒரு பக்கம் மனிதனால் படைக்கப்பட்ட விஷயம், மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம். இன்னொன்று படைச்சிறைவனால் படைக்கப்பட்ட விஷயம். மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த விஷயம் இருக்குல்ல, அதை உருவாக்க பல ஆயிரக்கணக்கான மனிதனோட உதவி தேவை. ஒவ்வொரு பொருளையும் கட்டமைச்சு அதை உருவாக்கணும்னா இறைவனால் படைக்கப்பட்ட அந்த பொருள் இருந்தால் அந்த மனிதனால் எடுத்து உருவாக்க முடியும். மனிதனால் எதுவும் பண்ண முடியாது, தானே எடுத்து உருவாக்க முடியாது. இறைவன் இந்த உலகத்துல என்ன கொடுத்தானோ, இரும்பாகட்டும் இன்ன பொருளை கொடுத்தானோ அதை எடுத்தா என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். அதான் சொல்லுவாங்க, இந்த இன்ஜினியர்ஸ் மார்வலஸ் சொல்லுவாங்க, விஞ்ஞானத்தின் அற்புதம் சொல்லி சொல்லுவாங்க. அதுல ஒண்ணுதான் வானத்துல பறக்கக்கூடிய மிகப்பெரிய கார்கோ விமானம்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு போகும்னா 3 மிகப்பெரிய போர் விமானங்களை அந்த கார்கோ விமானத்தை வச்சு கொண்டு போக முடியும். குறைஞ்சது அந்த விமானத்துல 6500 டன் பொருளை ஏற்றிட்டு போக முடியும். மிகப்பெரிய ஒரு கார்கோ விமானம் வானத்துல பறக்குது. அதோட உயரத்தை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 அடி மாடி பில்டிங், நீளம் ஒரு 40 மாடி பில்டிங்கான சமமான இது. அது பறக்குது. இதை பறக்கணும்னா இதுக்கான பெட்ரோல் இருக்குல்ல, பல லட்சக்கணக்கான லிட்டர்கள் பெட்ரோல் அந்த விமானத்துல ஏற்றணும். அந்த விமானத்துல 1 கிலோமீட்டர் அந்த விமானம் போகணும்னா குறைஞ்சது அதுல 25-26 லிட்டர் பெட்ரோல் செலவாகும். இந்த விமானம் போகணும்னா, விமானம் போறதுக்கு 25-26 லிட்டர் பெட்ரோல் குறைஞ்சது செலவாகும். அது 1 கிலோமீட்டர் பறக்கிறதுக்கு அந்த விமானத்துல பொதுவா பெட்ரோல் எப்படி ஏத்துவாங்கன்னா, விமானத்தோட அடிப்பகுதியில பெட்ரோலை வைக்க மாட்டாங்க. ஏன்னா விமானம் எங்கேயா கீழே வந்துச்சுன்னா உடனே தீப்பத்திரும். அதனால பெட்ரோல் எப்பயுமே எங்க வைப்பாங்கன்னா, விமானத்தோட ரெக்கைங்க இருக்கு தெரியுமா, ரெக்கைங்க, விமானத்தோட வால்கள், அந்த இடத்துல தான் பெட்ரோலை எப்பயுமே ஃபில் பண்ணுவாங்க. அந்த பெட்ரோல் இருக்கிறதுலயே பியூரஸ்ட் பெட்ரோல், விமானத்தை ஏற்றக்கூடிய பெட்ரோல். அந்த விமானம் பறக்குது. இது பறக்கணும்னா 5 விஷயம் தேவைப்படும். முதல் விஷயம் ஜிபிஎஸ் தேவைப்படும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் விண்வெளியில 30க்கு அதிகமான ஜிபிஎஸ் சேட்டலைட் சுத்திக்கிட்டே இருக்கு. உலகத்துல 30க்கு அதிகமான ஜிபிஎஸ் சேட்டலைட் உலகத்தை சுத்திக்கிட்டு இருக்கு. அதுல விமானத்துக்கு துல்லியமான பறக்கணும்னா அதுக்கு குறைஞ்சது 4 சேட்டலைட் தேவை. முதல். 2வது விஷயம் அதோட ஆட்டோ பைலட் சொல்லுவாங்க. அதுக்கான ரோடு மேப் சொல்லுவாங்க. இப்போ நம்ம மேப் போடுறோம்ல, ஜிபிஎஸ் போடுறோம்ல, போட்டோன்னு என்ன காட்டும், சென்னையிலேருந்து திருச்சி போகிறதுக்காக ரோடு மாதிரி காட்டும், டைகிராம் மாதிரி இருக்கும். அதே மாதிரியே என்ன பண்ணுவாங்க, விமானத்தை பறக்க ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சொல்லி தனியாக அதுக்கு இருப்பாங்க, ஏடிசின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விமான நிலையத்துலையும் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கும் சேட்டலைட்டோட தொழில்நுட்பம் தேவை. அந்த ரேடார் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்லணும், விமானம் இத்தனை டைம்ல இங்கிருந்து கிளம்பணும், நீங்க இந்த வழியா நீங்க போகணும். திருப்பி இறங்கும் போது என்ன பண்ணணும், அவங்க கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணணும். நீங்க இந்த டைம்ல என்ன பண்ணுங்க, இறங்கும் போது அவங்க வேற விமானம் இறங்காத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, பார்த்துக்கிட்டு அந்த விமானத்தை என்ன பண்ணுவாங்க, தர இறக்கணும். தர இறக்கலைன்னா அது சேதாரம் தான். ஒரு விமானமும் இன்னொரு விமானம் இடிச்சுக்காம பறக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பல ஆயிரம் கணக்கான மக்கள் என்ன பண்ணணும், ரெஸ்டே இல்லாம வேலை செய்யணும். அந்த ஏடிசி கண்ட்ரோல் மேல இருப்பாங்க. அவங்க ரொம்ப பிஸியான ஆளுங்க. அவங்களுக்கு விமானத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பணியும் அதிகம், ஓய்வூதியம் என்ன பண்ண முடியும், அதிகமான இடம். அது 8 மணி நேரம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹெட்செட்டை மாட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க, விமானத்தை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. 3வது விஷயம் நேவிகேஷன் சொல்லுவாங்க, ரேடார். அந்த ரேடார் என்ன பண்ணும், விமானத்துல இருக்கணும். 4வது விஷயம் ஆட்டோ பைலட் போடுவாங்க. விமானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரம் விமானம் பறந்துருச்சுன்னா அது என்ன பண்ணுவாங்க, ஆட்டோ பைலட் போட்டு விட்டுருவாங்க. ஆட்டோ பைலட் போட்டாலும் அந்த விமானம் என்ன பண்ணணும், 24 மணி நேரமும் அந்த ஸ்கிரீன் என்ன பண்ணணும், கண்காணிச்சுட்டே இருக்கணும். இந்த விமானம் கரெக்டான திசையில தான் போகுதா, இதுல தான் போகுதான்னு சொல்லி. இந்த விதமான விமானம் இருந்தால் தான் என்ன முடியும், ஒரு விமானத்தால துல்லியமா பறக்க முடியும். இது ஒண்ணு. இன்னொரு விமானத்தை பார்த்தீங்கன்னா அது ஏர் பஸ்ன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுக்கே அதிகமான பயணிகள் ஏற்றி கொண்டு பறக்கக்கூடிய விமானத்துல அதுவும் ஒண்ணு. குறைஞ்சது ஒரு இதுல 2 அடுக்கு பஸ் மாதிரி இருக்கும். இதுல 850 பயணிகளை ஏற்றி கொண்டு என்ன பண்ண முடியும், விமானத்தை பறக்க முடியும். இதுக்குள்ள குளியல் அறைகள் என்னென்னமோ இருக்கு, ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. குறைஞ்சது 800 to 900 மக்கள் என்ன பண்ண முடியும், ஒரே டைம்ல ஒரு விமானத்தில் என்ன பண்ண ஏற்றி கொண்டு பறக்க முடியும். இதுவும் குறைஞ்சது 5000 டன் எடை கொண்டு என்ன பண்ணணும், மக்களை ஏற்றி கொண்டு என்ன பண்ணணும், பறக்கணும். இது பறக்கணும்னா இதுக்கு குறைஞ்சது 4 இன்ஜின் தேவைப்படும். டயர் மட்டுமே 64 டயர் வேணும் கீழே இறங்கணும்னா. இது மனிதனால் படைக்கப்பட்ட ஒரு பொருள், மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள் வானத்துல பறக்கிறதுக்கு. இதை இறைவன் தன் திருமறை திருக்குறள்ல சொல்லி காட்டுறான். 66வது அத்தியாயத்துல 19வது வசனமா, மேலே பறந்து கொண்டிருக்கும் பறவைகளை நீங்க பார்க்கவில்லையா,
அதை ரஹ்மானை தவிர யார் அதை தாங்கி பிடிக்கும்னு சொல்லி காட்டுறான். பறவைகள் வந்து பறக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு விமானம் வந்து 1 கிலோமீட்டர் போகணும்னா குறைஞ்சது 25 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படும். 25 லிட்டர் பெட்ரோல் ஒரு கிலோமீட்டர் போகணும்னா அது வந்து பயணிக்கும், கடலை தாண்டி பயணிக்குது. தொழில்நுட்ப போகலாம் என்ன பண்ணுது, இறங்குது. ஆனால் பறவைகள் வந்து பறக்குது, ஒரு கண்டத்திலிருந்து மறு கண்டம் பறக்குது. எந்த விதமான தொழில்நுட்பமும் கிடையாது, ஜிபிஎஸ் கிடையாது, சேட்டலைட்டோட தொடர்பு கிடையாது, எந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலும் கிடையாது. யார் கூடயும் பேச ஒரு கூட்டமாக என்ன பண்ணுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் என்ன பண்ணுது, தானாக பறந்து போகுது. அங்கே போய் இனப்பறக்கம் செய்யுது. இனப்பறக்கம் செஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுது, அதோட குட்டிகள் என்ன பண்ணுது, திருப்பி அதோட வாழ்விடத்தை என்ன பண்ண திருப்பி கூட்டி கொண்டு போகுது. எங்கிருந்து போகுதுன்னா, உதாரணத்துக்கு இல்லை, அமெரிக்கால இருந்து இங்க சென்னையில இருக்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு பறவைகள் வருது. அதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 12,000 15,000 கிலோமீட்டர். அமெரிக்கால இருந்து எங்க வருது, தமிழ்நாட்டில் இருக்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு வருது. இறைவன் வந்து எந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு பொருளையும் எவ்வளோ ஒரு துல்லியமா படைச்சிருக்கான். இந்த விமானங்கள் இருக்கு, இந்த விமானங்கள் வந்து ஒரு சேதம் அடைஞ்சுன்னா என்ன ஆகும், அதை சரி செய்ய அதுக்கும் பல லட்சக்கணக்கில் செலவு செய்யணும். ஒரு ஷெட்டில் இறக்கி வச்சு என்ன பண்ணணும், பல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் என்ன பண்ணுது, விமானத்தை வந்து சரி செய்யணும், சீரமைக்கணும். ஒரு விமானம் பறக்கணும்னா சும்மா கிடையாது. முதல்ல போய் ஒருத்தர் போய் டயர் செக் பண்ணுவார், இன்னொருத்தர் போய் இன்ஜினை செக் பண்ணுவார், இன்னொருத்தர் அந்த பெட்ரோல் டேங்க் சரியா இருக்கான்னு செக் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரு கீழே ஒருத்தர் நின்று விமானத்தை என்ன பண்ணுவார், கை காட்டுவார். அந்த விமானி வந்து அவரை பார்த்து தான் டைரக்ஷன்ல வெளியே வருவார். விமானத்தை எடுத்துக்கொண்டு வந்து என்ன பண்ணணும், பயணிக்கணும். ஆக இப்படி பயணிக்கக்கூடிய விமானம் இதே படைச்ச இறைவன் வந்து படைச்சிருக்கான். பலவிதமான படைப்புகளை படைச்சிருக்கான். அதுக்கு என்ன பண்ண முடியும், எந்த விதமான சர்வீஸும் கிடையாது. தன்னைத்தானே என்ன பண்ணும், சீரமைச்சு கொள்ளும். இப்ப நம்ம நடக்கிறோம், நமக்கு நடக்கிறதுக்கு வந்து பெட்ரோல் தேவை. பெட்ரோல் தான் நடந்தா என்ன ஆகும், பெட்ரோல் இருக்குமா நம்மளுக்கு உலகத்துல, நம்மளும் நடக்கிறோம், நம்மளுக்கு எரிபொருள் தான் இருது. நம்ம உடம்புல என்ன பண்ணுது, எரிபொருள் இருக்கு. நம்மளோட சாப்பாடு சத்துக்கள் என்ன பண்ணுது, எரிபொருளா வேலை செஞ்சு கால்களையும் தசைகளையும் நரம்புகளையும் ரத்தங்களையும் வழியாக போய் என்ன பண்றோம், நம்ம நடக்கிறோம். நான் கையை தூக்குறேன்னா அதுக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. என் உடம்புல இருந்து எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, அதனால தூக்க முடியும். மூளைக்கு சிக்னல் போகுது, கையை தூக்க முடியும், ஆட்ட முடியும். இதையே கொடுத்துட்டான். நம்மளும் பெட்ரோல் போட்டு தான் பயணிக்கணும். என்ன ஆகும், பெட்ரோல் இருக்குமா உலகத்துல? இறைவன் வந்து எந்த விஷயத்தை எது தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்கான். இதே தான் விமானம் மாதிரி சின்ன டேமேஜ்னாலும் செட்டுக்கு போகணும். நம்ம கை சின்ன அறுபட்டுச்சு, சின்ன தேவைப்பட்டது, ஏதோ அவசரம் மெக்கானிக் செட்டுக்கா போக முடியும் நம்மளால? மெக்கானிக் செட் போனால் என்ன நிலைமை ஆகுறது? இறைவன் எப்படி படைச்சிருக்கான் பாருங்க. அது வந்து தன்னைத்தானே என்ன பண்ணும், சீரமைச்சு கொள்ளும். அந்த மாதிரி தான் படைச்சிருக்கான். கட்டு தையல் தான் போடுவாங்க, டாக்டர் மூடி வைப்பாங்க, ஆயில்மெண்ட் போடுவாங்க. ஆனால் யார் அதை சீரமைக்கிறது? ஒரு 10 வாரம் கழிச்சு பார்த்து என்ன ஆகுது, அந்த இடம்லாம் சீரமைஞ்சு சரியாகி என்ன ஆகுது, தழும்பு இருக்கும். கொஞ்ச நாள் தழும்பு என்ன பண்ணுது, போயிருது. பல விதமான ஆபரேஷன் செய்யக்கூடிய இதுதான் படைச்ச இறைவன். அந்த பறவைகள் வந்து பறக்குது, விமானிகள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இதில் ஒரு சில பறவைகள் வந்து மிக வேகமாக பறக்கக்கூடிய பறவைகள்லாம் இருக்கு. 320 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் இருக்கு. அது இப்போ வந்து பேலக்கான் சொல்லுவாங்க, பொறிவல்லூர்னு சொல்லுவாங்க. அந்த பறவையை மிக வேகமாக வந்து என்ன பண்ணும், இறையை தாக்கும். அதே மாதிரியான விமானங்கள் இது வரைக்கும் என்ன பண்ண முடியாது, இதுக்கப்புறமும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு தும்பி இருக்கு தெரியுமா, தும்பி சின்னதாக பார்த்துருப்பீங்க. மழை காலத்துலயோ தட்டான்னு சொல்லுவாங்க, தும்பின்னு சொல்லுவாங்க. தட்டான் வந்து அதோட கண்ணில் வந்து அதிகமான கண்கள் இருக்கும். அது என்ன பண்ணும், 360 டிகிரிலையும் பார்க்கக்கூடும். அது ஒரு இடத்துக்குள்ள பொருள் கிட்ட போய் என்ன பண்ணும், பிரேக் அடிச்சு நிற்க முடியும். அதால உடனே சடன் பிரேக் அடிக்க முடியும், சடனாக திரும்ப முடியும், சடனாக என்ன பண்ண முடியும், பறக்க முடியும். இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபைட்டர் ஜெட்ல வச்சாலும் அது என்ன பண்ணுது, தொழில்நுட்ப காரணமாக எங்கேயோ போய் இன்னமும் விழுந்து கூட தான் இருக்காங்க. இன்னமும் என்ன பண்ணியிருக்காங்க, விமானிகள் என்ன பண்றாங்க, தன் நாட்டுக்காக சேவை செய்ய போகக்கூடியவர்கள் விமான பயிற்சி எடுக்கக்கூடிய என்ன பண்றாங்க, விமானம் விழுந்து இப்பயும் இறந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆக ஒரு சின்ன பொருள் இறைவன் எப்படி படைச்சிருக்கான், இதுதான் படைப்பாளனுடைய ஆற்றல். இதுதான் படைப்பாளன் தான் தன் திருமறை திருக்குறள் இறைவன் தன் சொல்லி காட்டுறான். குழு வல்லாஹ் அஹது, இறைவன் ஒருவன் தான், அவனுக்கு இணை துணை யாருமே இல்லை, அவன் யாரும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கே ஒரு விதமான அற்புதத்தை படைக்கிறாங்க, உருவாக்கி அதை பண்ணணும்னா எத்தனை பேரோட மக்களோட உழைப்பு தேவை. ஆனால் படைச்சிறனுக்கு அது தேவையே கிடையாது. ஒரு பறவை பறக்குதுன்னா எப்படி பறக்குதோ அது பறந்து கொண்டு தான் இருக்கும். இறைவன் அதுக்கு என்ன பண்ணியிருக்கான், இறை செய்தி அனுப்பியிருக்கான். இறைவன் தன் திருமுறை சொல்றான், நான் அதுக்கு இறை செய்தி அனுப்புனேன்னு சொல்றான். அது போகுது, பூமியோட அந்த புவியீர்ப்பு விசை என்ன இருக்கோ அது மூளை விஷயமா போகுது. அது மூக்கு என்ன பண்ணியிருக்கான், ஒரு விதமா கூர்மையா படைச்சிருக்கான். அவனோட மூக்கு கிட்ட என்ன பண்ணிருக்கும், ஓட்டை இருக்கும். அது காற்றை என்ன பண்ணும், உள்வாங்கி அந்த கூர்மையா இருக்கனால காற்றை கிழிச்சு கொண்டு போகும். அந்த காற்றை கிழிச்சு கொண்டு போற டிசைன்ல தான் என்ன பண்ணியிருக்காங்க, விமானிகள் விமானத்தை வடிவமைச்சிருக்காங்க. ட்ரெயின் போகுது,
கடைசியா சொல்லப்பட்ட புல்லட் ட்ரெயின், அந்த புல்லட் ட்ரெயின் சைனால போயிட்டு இருக்குல்ல, 600 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய இந்த புல்லட் ட்ரெயினோட மூக்கி அழகு கூர்மையா இருக்குல்ல, அது எதை பார்த்து வச்சாங்கன்னா அது வந்து கிங் ஃபிஷர்னு சொல்லக்கூடிய ஒரு பறவையை பார்த்து. அந்த பறவை என்ன பண்ணுன்னா கடலோ தண்ணியோ இதுக்குள்ளேயோ ஒரு குளத்துக்குள்ள வந்து அழகை வச்சு என்ன பண்ணும், மிக வேகமா போய் மீனை பிடிக்கும். அந்த மீன் பிடிக்கும் போது தண்ணியில ஒரு கல்லு போடுறோம், கல்லு போட்டா என்ன ஆகும், அலைகள் ஏற்படும். மீன் என்ன பண்ணிடும், ஓடி போயிடும். அது அலகளோட அந்த அழகோட அது வேகமா இறங்கும்போது என்ன பண்ணும், ஒரு விதமான அலையும் அந்த தண்ணியில ஏற்படாது, நேரா போகும், மீனை பிடிக்கும், அழகா திரும்பி வரும். இதை யார் கத்துக் கொடுத்தா அதுக்கு? இந்த மூக்குள்ள கூர்மையா தான் வேணும்னு சொல்லி யார் அதுக்கு வடிவமைச்சா? இந்த வடிவமைப்பு என்ன பண்ணாங்க, எடுத்து என்ன பண்ணாங்க, ஜப்பான்ல இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானிகள் அந்த மெட்ரோ அந்த புல்லட் ட்ரெயினுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, உருவாயிருக்காங்க. ஏன் உருவாயிருக்காங்க, அந்த ட்ரெயின் போகும்போது ஒரு மாதிரி சவுண்டு வருது, பூமிங் சவுண்டு. உருண்டியா இருக்கனால போகும்போது டும்முன்னு ஒரு சவுண்டு வருது, காற்றை கிழிச்சிட்டு அதால போக முடியல. அந்த மூக்கை கூர்மையா வைக்கனால என்ன பண்ணுது, சவுண்ட் இல்லாம அந்த புல்லட் ட்ரெயின் என்ன பண்ணுது, சைலண்டா அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகுது. அதுக்கான வடிவமைப்பு எதுல இருந்து எடுத்திருக்காங்க, கிங் ஃபிஷர் பண்ணக்கூடிய ஒரு பறவையில இருந்து. மனிதன் எதெல்லாம் பார்த்து எடுத்தாலும் எல்லாமே படைச்சிறவனால் படைக்கப்பட்ட ஒரு பொருள்ல இருந்தா எடுத்திருக்கானே தவிர தான் விதமான எந்த விதமான சுயத்துல இருந்து எதுவுமே மனிதனால எதுவுமே பண்ண கூட இயலாது. என்னால கூட ஒரு முடி கீழே விழுந்தா கூட என்னால திருப்பி அதை வர வைக்க முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ப்ராசஸ் இருக்கு தெரியுமா, அது பயாலஜி படிக்கிறவங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி பெரிய ப்ராசஸ் இருக்கு. உடம்பு வந்து மிகப்பெரிய வேலை செய்யுது. நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கணும் சும்மா இல்லை உடம்பு, அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுது, மிகப்பெரிய வேலை செய்யுது. நம்ம சாப்பிட்ற உணவு வயிற்றுக்குள்ள போனதுக்கப்புறம் செரிமானாங்க என்ன பண்ணுது உடம்பு, இதெல்லாம் கட்டமைச்சது யாரு, இந்த வேலை தான் செய்யணும்னு சொல்லி அதுக்கான கட்டளை கொடுத்தது யாரு, செஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. படைச்ச இறைவன் தன் திருக்குறளை சொல்லி காட்டான். பறவைகளை பத்தி சொல்லும்போது சொல்லி காட்டுறான், நீங்கள் வானத்தில் பறந்திருக்கும் பறவைகளை நீங்க பார்க்கவில்லையா, அதை படைச்ச இறைவனை தவிர யாரு தாங்கி பிடிக்கிறது? எந்த பறவையும் எந்த தொழில்நுட்ப கோளாறாகி எங்கேயும் என்ன பண்ணதில்ல, இடிச்சது கிடையாது, கீழே விழுந்தது கிடையாது. கூட்டம் கூட்டமாக பறக்கும் பறவைகள். எங்கேயும் வழி தவறி என்ன பண்ணது, பள்ளிக்கரணைக்கு வந்த பறவை வழி தவறி தாம்பரத்துக்கும் எங்கேயும் போனது கிடையாது, எங்கேயும் போகல. தன் துல்லியமா இலக்க தேடி வரும். எங்க அது முட்டையிட்டு குஞ்சு பறிக்குதோ அதே இடத்துல அதோட குட்டிகளும் போயிட்டு திரும்பி அங்கேயே திரும்பி வரும். அந்த குட்டிகளுக்கு ஒன்றும் அம்மா ஒன்றும் கற்றுக் கொடுக்கல வழி, இந்த வழியா தான் போகணும், ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து திரும்பி செகண்ட் ரைட் எடுத்தா என்ன பண்ணலாம் போலான்னு சொல்லி கற்றுக் கொடுக்கல. என்ன பண்ணும், திருப்பி அதே குட்டிகள் திரும்பி எங்க வரும், அமெரிக்கால இருந்து இதே பள்ளிக்கரண சதுப்பு நிலத்துக்கு தேடி வரும். படைச்ச இறைவன் அதுக்கான ஆற்றலை கொடுத்துருக்கான். அது அந்த விதமாக தான் வடிவமைச்சிருக்கான். அதான் இறைவன் தன் திருமறை திருப்பி திருப்பி சொல்லி காட்டுறான், மனிதர்களே ஜின்களே படைச்ச இறைவனோட விஷயத்தை உங்களை மாறு செய்ய தூண்டிடுதுன்னு கேட்கிறான். படைச்ச படைப்புகள் எல்லாமே ஒரு விஷயம் தான் செய்யுது மனிதனை தவிர. மனிதன் படைச்ச இறைவனையே மறுக்கிறான். படைச்ச இறைவனுக்கு என்ன பண்றான், உருவம் கொடுக்குறான். உருவம் கொடுத்து இந்த உருவத்துக்குள்ள கொண்டு வர பார்க்கறான். ஆனா படைச்ச இறைவன் அப்படி கிடையாது, உருவமே கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது, மனிதன் எதை தன் கண்ணால பார்க்கணும் அதான் உருவமா கொடுக்க முடியும். ஒன்று கற்பனையா இருக்கணும், இல்லை என்ன பண்ண முடியும், தன் கண்ணால பார்த்து ஒரு விஷயத்த என்ன பண்ண முடியும், மனிதனால் உருவமா கொடுக்க முடியும். இறைவன் உருவத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். மனிதனா வாய்ப்பே இல்லை. அந்த உலகத்துக்குள்ள இறைவனால் என்ன பண்ண முடியாது, வைக்க கூட சிந்தனை கூட நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா இந்த உலகத்தையும் இயக்கி கொண்டு இருக்கான். சூரியன் இயங்குது, சந்திரன் இயங்குது, நிலா அதோட சீரமைப்பால கரெக்டான இடத்துல நிக்கலன்னா இந்த உலகம் இயங்காது. பௌர்ணமி அமாவாசை வரலன்னா மனிதனால் என்ன பண்ண முடியாது, கணக்கீடு பண்ண முடியாது. கடல்கள் கொந்தளிக்காது, ஆமையோட முட்டை என்ன பண்ணாது, புரியாது. அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல பௌர்ணமியா இருக்கும் போது ஆமைகளோட முட்டை புரிஞ்சு வெளியே வரும் கடல்ல இருந்து. ஆமைகள் எப்போ வந்து முட்டை விடும்னா நிலாவோட வெளிச்சத்தெல்லாம் வெளியே வருமே, அந்த நிலா வெளிச்சத்தை கடல்ல இருந்து வெளியே வந்து என்ன பண்ணும், ஆமைகள் கடல் ஓரமா முட்டை விடும். அதுக்கு நிலா வெளிச்சம் என்னக்கூடிய இந்த ஜிபிஎஸ் தேவை. அது இல்லைன்னா அதுகளால் முட்டை இட முடியாதாக. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயம் இறைவன் எப்படி படைச்சிருக்கானா ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு சைக்கிள் தொடர்பு இருக்கு. ஆக படைச்ச இறைவன் வந்து ஒருவனாதான் இருக்க முடியும். தன் திருமறை இறைவன் தெளிவா சொல்லி காட்டிட்டான். குல்ஹு வல்லாஹு அஹத், இறைவன் ஒருவனை தவிர வேற யாரும் இல்லை. அல்லாஹு சமத், அவன் இணை துணை அற்றவன். அவன் யாரும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும். அவனுக்கு நிகராக இந்த உலகத்துல யாருமே கிடையாது. யாரையும் வைக்கவே முடியாது, யாரையும் வைக்க வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி சொன்ன மனிதர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இறந்து போய் மண்ணோட மண்ணா தான் போயிருக்காங்க. அவங்க மண்ணுக்கு உரமா தான் போயிருக்காங்களே தவிர அவங்களால எதுவும் செய்ய முடியாது. இதுதான் இறைவன் தன் திருமறை திருப்பி திருப்பி சொல்லி காட்டுறான். ஆக வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.